Godspeed to the city streets. We began to feel the fire. We rise like ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல நான் வாக்கிங் போகும்போது எடுத்த வீடியோ, அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்றது, அண்ட் இந்த ஸ்ப்ரிங் அப்போ நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ பக்கத்துல ஒரு ஃபார்ம்ல பேபி அனிமல் விசிட் போட்டிருந்தாங்க. அதுவும் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நம்ம 20ஸ்ல இருக்கும்போது பெருசா ஹெல்த் பத்தி எல்லாம் கவலைப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா ஒன்ஸ் 30s ரீச் ஆகும்போது ஹெல்த்தியா சாப்பிடுறது, வாக்கிங்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ டெய்லி 1 hour அது நம்ம செல்ஃப் கேருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்படி ஸ்ப்ரிங் அப்போ வாக்கிங் போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே ரிலாக்ஸ் ஆகும். அதுவும் நம்ம H4 விசால இங்க இருந்தா கண்டிப்பா 1 hour ஆது வெளியே போயிடணும். வாக்கிங் இல்லைன்னா நியர்பை ஷாப்ஸ்க்கு நடந்தே போயிட்டு உங்களுக்கு பிடிச்சதை வாங்குறதுன்னு பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். அப்புறம் ஆயில் ஐட்டம்ஸ், ஒயிட் சுகர், மில்க் எல்லாம் கம்மி பண்ணும்போது நம்ம உடம்புல நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும். அப்புறம் வாக்கிங் போயிட்டு நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் எல்லா பிரியாணி ஸ்பைசஸ்லயும் 3 நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெயில கூட நம்ம நாட்டுக்கோழி குக் பண்ணலாம். எல்லா பிரியாணி ஸ்பைசஸ்லயும் 2 எடுத்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, 1 கை ஃபுல்லா சின்ன வெங்காயம், அப்புறம் 1 பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 தக்காளி சேர்த்துக்கணும். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், அப்புறம் நம்ம ரெடி பண்ண மசாலா சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். இப்போ 1 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சள்ல போட்டு வாஷ் பண்ணி ஆட் பண்ணணும். நல்லா அந்த ஆயிலே வதக்கி விடணும். அப்புறம் நான் 1 கப் தேங்காயை அரைச்சி சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழி மட்டன் மாதிரி ஹார்டான மீட். ஸோ 10 விசில் வரை குக் பண்ணணும். ஸோ சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நல்லா சாப்பிட்டு ஈவினிங் போல பக்கத்துல இருக்கிற அனிமல் ஃபார்முக்கு போனோம். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இப்படி ஆடு கோழி எல்லாம் பார்த்துதான் வளர்ந்தோம். ஆனா இங்க இருக்கிற கிட்ஸ் இப்படி ஃபார்முக்கு போய் பார்த்தாதான் உண்டு. ஸோ எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் பன்னீஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. யூ கேன் டச் தட். அந்த சைடு இருக்கு. இந்த மேல் எல்லாமே ஒரு குட்டி ஆடு சைஸ்ல இருந்தது. அப்புறம் இந்த பேபி அனிமல்ஸ்க்கு எல்லாமே நேமிங் கண்டெஸ்டும் வச்சிருந்தாங்க. ஸோ கிட்ஸ் நிறைய நேம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுல நேம் சூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் நம்ம உள்ள ஃபீட் பண்ணலாம், அப்புறம் தொட்டுலாம் பார்க்கலாம். அந்த ஷீட்டு கடிக்குது பாரு. ஓரியோ வச்சுக்கலாம் பேரு. அங்க உள்ள ஸ்ட்ராபெரி கொட்டு பத்தியா, அப்படியே ஒரு பிங்கிஷ் இது. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கடிச்சிட போகுது முனி. விரல் ஃபுட்டு நினைச்சிட போகுது. பார்க்கலாம் போகலாம். அந்த பஸ் வச்சுக்காங்க, அதில் போய் சொல்லி இருக்காரு. எல்லாம் குள்ளமா தான் இருக்குது. ஜம்ப் இங்க இப்படி பண்ண காது தொட்டு பார்க்குறியா? கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, இங்க எடுக்குது அர்ஜீனா கிட்ட இருந்து. நான் எடுத்து கையில் Pero a mí me botaban de
அதுங்களுக்கு எல்லாம் தெரியுது பாரு பாரு எல்லாம் ஃபுல்லுன்னு நினைக்கிறேன் முனை வயிறு ஃபுல்லாகிடுச்சா. ஸோ இப்படிதான் எங்க டே போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.